ஸ்டாண்டர்ட் இன்சிடென்ட் ரேஸ் இன் கான்கேவ் மிரர். நல்லா பாருங்க, கான்கேவ் மிரர் ஸ்டாண்டர்ட் இன்சிடென்ட் ரே. நிறைய பேர் ஷார்ட்டாக எப்படி எடுத்துப்பாங்கன்னா SIR சார்னு எடுத்துப்பாங்க. ஓகேவா, ஸ்டாண்டர்ட் இன்சிடென்ட் ரேவை சார்னு எடுத்துப்பாங்க. நம்ம அது இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரூல் கான்கேவில் 4 ரூல், கான்வெக்ஸில் 4 ரூல் இருக்கும். நம்ம ரூல் 1, ரூல் 2, ரூல் 3, ரூல் 4 அப்படின்னு படிக்கிறதுக்கு பதிலாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சார் எங்கள் ஸ்கூல்லலாம் சார் தான் சொல்லி கொடுத்தாங்க, நான் நிறைய யூடியூப் பார்த்தேன் சார், அதுலேயும் சார் தான் சொல்லி கொடுத்தாங்க, பட் ஆனால் அவ்வளோவா புரியல, நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்லாம் கேட்பாங்க. அப்படியா சாரா, சரி ஓகே நானும் சார்னே சொல்லித்தரேன். நான் வந்து எப்பவுமே ரூல் 1, ரூல் 2, ரூல் 3 தான் சொல்லி தருவேன். ஏன்னா 4 ரூல் இருக்குது. ஆனால் அவங்க சார்னு கேட்கறதுனால உங்களுக்கும் சொல்லிடுறேன். ரூல்னா ரூல்னு எடுத்துக்கோங்க, சார்னா சார்னு எடுத்துக்கோங்க. சார்னா ஒன்றும் இல்லை, ஸ்டாண்டர்ட் இன்சிடென்ட் ரே. இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் ரே வருது, அது என்ன பண்ண முடியும், ரெஃப்ராக்டிவ் ரேவாக மாற்றணும். அது எங்கே போகுது, எந்த டைரக்ஷனில் போகுது, எப்படி போகுது அப்படின்றத ஒரு ஸ்கேலு, ப்ரொடெக்டரு, காம்பஸ் அதெல்லாம் வச்சு நம்ம தேடாமல் நார்மலாகவே என்ன பண்ணலாம், இந்த ரூல்ஸை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா டேரெக்டாகவே போட்டுக்கலாம். அதுக்காக தான் இந்த ரூல்ஸ். இப்போ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, சார் 1 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சார் 1 என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, நான் ஒரு அதே மாதிரி ஒரு கான்கேவ் மிரர் வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா, கான்கேவ் மிரர் அண்டு ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கிறேன், பாலிஷ் பண்ணிக்கிறேன். உள்ள வந்து ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இப்போ என்ன இருக்கும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போல், இது வந்து போல். அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும், எனக்கு ஃபோக்கல் இருக்கும், அதுக்கு பின்னாடி ஃபோக்கஸ் இருக்கும், அதுக்கு பின்னாடி சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும். கரெக்டாக? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் 1ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இமேஜ் வந்து எனக்கு வருது, ஒரு இன்சிடென்ட் ரே வந்து எனக்கு வந்து மிரர் மேலே விழுது, ஒரு இன்சிடென்ட் ரே வருது. ஓகேவா, ஒரு இன்சிடென்ட் ரே வந்து விழுது அப்படின்னா எனக்கு அந்த ரெஃப்ளெக்ஷன் ரே எப்படி இருக்குமா, சார் 1 என்ன சொல்லுது அப்படின்னா, இன்சிடென்ட் ரே வந்து விழும்போது ரெஃப்ளெக்ஷன் ரே எப்படி இருக்குமா, ரெஃப்ளெக்ஷன் ரே ஃபோக்கஸை நோக்கி ட்ராவல் பண்ணி போகும். ஓகேவா, ஃபோக்கஸை டச் பண்ணி ட்ராவல் பண்ணி போகும், எப்பயுமே அது அப்படி தான் போகும் அப்படின்றாங்க. ஓகேவா, சரி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சார் 1. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, எ ரே பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். இங்கே பாருங்க, பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக என்ன ஆகுது, ஒரு இன்சிடென்ட் ரே போதா, ஆஃப்டர் ரெஃப்ளெக்ஷன் வில் பாஸ் த்ரூ த பிரின்சிபல் ஃபோக்கஸ். ரெஃப்ளெக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், ரெஃப்ளெக்ட் சர்ஃபேஸ் மேலே பட்டு ரெஃப்ளெக்டட் ரே எப்படி இருக்கும், பிரின்சிபல் ஃபோக்கஸ் மேலே தான் ட்ராவல் ஆகி போகும், அது வழியாக தான் ட்ராவல் ஆகி போகுதுன்றாங்க. இதுதான் சார் 1. சரியா, நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சார் 2. ஓகேவா, சார் 2. ஸோ சார் 2ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதே மாதிரி இது ஒரு டயக்ராம் வரைஞ்சிப்போம், ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸும் ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்கும், உள்ளே இருந்து இது வந்து பாலிஷிங் சர்ஃபேஸ், உள்ளே வந்து ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ பிரின்சிபல் 2ல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி சார் 2ல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து என்னது போல், அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ், அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இப்போ என்ன சொல்கிறாங்க, சார் 2ல் ஏதோ ஒரு இன்சிடென்ட் ரே. ஓகேவா, ஏதோ ஒரு இன்சிடென்ட் ரே எப்படி போகுமா, ஒரு இன்சிடென்ட் ரே ஃபோக்கஸை நோக்கி ட்ராவல் பண்ணி போகுமா, ஃபோக்கஸை நோக்கி ட்ராவல் பண்ணி போகும். ஓகேவா, ஃபோக்கஸை நோக்கி ட்ராவல் பண்ணி போகுது ஒரு இன்சிடென்ட் ரே, எப்பயுமே ஃபோக்கஸை நோக்கி ட்ராவல் பண்ணி போகுது அப்படின்னா அதோடைய ரெஃப்ளெக்ஷன் ரே எப்படி இருக்கும், ஆஃப்டர் ரெஃப்ளெக்ஷன் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். இதென்ன பேரலல்னா ஒரு லைன் இப்படி போதுன்னா அதோட பேரலல் என்ன, சைடில் அது பக்கத்துலேயே போடணும். கரெக்டாக, பேரலல் ரேஸ் ஒன்றுத்துக்கு ஒன்று மீட்டே ஆகிக்காது, எப்பயுமே மீட் ஆகிக்காது. ஓகேவா, படிச்சிருப்போம். கரெக்டாக, பர்பெண்டிகுலர் லைன் தான் மீட் ஆகிக்கும் அட் 1 பாயிண்ட். சரி, இப்போ இது பார்ப்போம். சார் 2 வந்து என்னது, ஒரு இன்சிடென்ட் ரே ஃபோக்கஸை நோக்கி என்ன பண்ணுது, பாஸ் ஆகி போகுது, பிரின்சிபல் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய ஃபோக்கஸை நோக்கி பாஸ் ஆகி போகுது. ஆஃப்டர் ரெஃப்ளெக்ஷன் பிரின்சிபல் ஆக்சிஸ் கூட பேரலாக போகும் லைனு. ஆஃப்டர் ரெஃப்ளெக்ஷன் ரே. ஓகேவா, பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக ட்ராவல் ஆகி போகும். இதுதான் சார் 2. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, ரே பாசஸ் த்ரூ த பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆஃப் அ கான்கேவ் மிரர் ஆஃப்டர். இப்போ படிக்கிறது எல்லாமே கான்கேவ் மிரர் தான். ஓகேவா, மொத்தம் 4 சார் இருக்காரு, அந்த 4 சாருமே கான்கேவ் பற்றி தான் படிக்க போகிறோம். ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் வில் எமர்ஜ் பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். அதான சொன்னோம், பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக ரெஃப்ளெக்டட் ரே போகும். சரி, இவர் வந்து பார்த்தீங்கன்னா சார் 2. சார் 3. சார் 3 என்ன சொல்ல வராரு, அந்த சார் என்ன சொல்ல வராரு அப்படின்னா அதையும் வரைஞ்சி சொல்கிறேன். பிரின்சிபல் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கிறேன். பிரின்சிபல் ஆக்சிஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ், போல், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் இருக்கும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃப்ளெக்டிங் பாலிஷிங் சர்ஃபேஸ்.
இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு இன்சிடென்ட் ரே என்ன பண்ணுதான், ஒரு இன்சிடென்ட் ரே இமேஜ்லேருந்து ஃபார்ம் ஆகி வரக்கூடிய இன்சிடென்ட் ரே என்ன பண்ணுது அப்படின்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் நோக்கி தான் எப்பவுமே ட்ராவல் பண்ணி போகும். எப்படி, சென்டர் ஆஃப் கர்வேச்சரை நோக்கி தான் எப்பவுமே ட்ராவல் பண்ணி போகும். இன்சிடென்ட் ரேவும் என்ன பண்ணுது, இமேஜ்லேருந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சரை ட்ராவல் பண்ணி போகுது. அதே மாதிரி பிரின்சிபல் ஆக்சிஸோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அதே மாதிரி ரெஃப்ளெக்டட் ரே என்ன பண்ணுவான், ஆஃப்டர் ரெஃப்ளெக்ஷன் சேம் டைரக்ஷனில் மறுபடியும் சேம் டைரக்ஷனில் அப்படியே ரிவர்ஸில் போகும், மறுபடியும் சேம் டைரக்ஷனில் அப்படியே ரிவர்ஸில் போகும். ஓகேவா, வரதும் இது வரைக்கும் வருது, போகிறதும் சேம் டைரக்ஷனில் இது வரைக்கும் போகும். ஓகேவா, எந்த டைரக்ஷனில் வருதோ அதே டைரக்ஷனில் மறுபடியும் என்ன பண்ணும், ரெஃப்ளெக்ட் ஆகி போய்கிட்டு இருக்கோம். ஓகேவா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சார் 3 வந்து சொல்கிறாரு. ரே பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் அ கான்கேவ் மிரர் ஆஃப்டர் ரெஃப்ளெக்ஷன் இஸ் ரெஃப்ளெக்டட் பேக் அலாங் த சேம் பாத். ஓகேவா, வர டைரக்ஷன்லேயே ரெஃப்ளெக்ட் ஆகிட்டு திரும்ப என்ன பண்ணும், அதே மாதிரி போகும். பட் எங்கே பாஸ் ஆகணும், சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் பாஸ் ஆகணும். ரெண்டுமே வரதும் சரி ரெஃப்ளெக்ட் ஆகி போகிறதும் சரி, ரெண்டுமே சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் பாஸ் ஆகணும். புரியுதா சார் 3? இப்போது கடைசியாக சார் 4. இது அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சொல்லுவாங்க. எங்கேயாச்சு ஒரு சில கேசஸில் தான் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா, சார் 4 ஆஃப் கான்கேவ் மிரர். ஓகேவா, கான்கேவ் மிரரில் ஃபைனல் சார். ஓகேவா, இவர் தான் கடைசி சார். இந்த சார் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இவர் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து படிச்சிருப்போம்ல, ஸ்டார்டிங்லேருந்து என்ன படிக்கிறோமோ அதுதான் இந்த சார் சொல்லி தருவார். சரி, என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே பாருங்கள், இது வந்து போலா, இது வந்து ஃபோக்கஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஆரம்பத்துலேருந்து இது படிச்சிருப்போம். ஒரு இன்சிடென்ட் ரே ஒன்று வந்து போல் மேலே விழும். ஓகேவா, சார் 4 இதுதான் சொல்கிறாரு, போலில் வந்து விழும். அதாவது இன்சிடென்ட் ரே வந்து பார்த்தீங்கன்னா போல் மேலே வந்து விழும். அதோட ரெஃப்ராக்டிவ் ரே எப்படி இருக்குமா, இன்சிடென்ட் ரே எவ்வளோ ஆங்கிளில் இருந்துச்சோ, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் எவ்வளோ இருந்துச்சோ அதே மாதிரி அதே லெவலில் அதே ஆங்கிளில் தான் அதோட ரெஃப்ராக்டிவ் ரேவும் போகும். அதே அளவு தான் அதோடைய ரெஃப்ராக்டிவ் ரேவும் போகும். அப்போது ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்டிவும் சேம் ஆங்கிளாக தான் இருக்கும். ஓகேவா, இதுதான் சார் 4 ஆஃப் கான்கேவ் மிரர் சொல்கிறாரு. சரியா, இதோட வந்து கான்கேவோட 4 சாரும் முடிஞ்சிட்டாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், கான்வெக்ஸோடைய சார்ஸை பார்ப்போம். கான்வெக்ஸ்லேயும் 4 சார் இருக்காரு, அவரை பார்ப்போம். ஓகேவா, நெக்ஸ்ட்